ஸ்லோகம் 2. விருத்த பிராமணவேஷேண தச்சகபதி நிர்கத அபஷ்யத் கஷ்யபம் மார்கே பிரஜந்தம் நிருபதிம் பிரதி. விருத்த பிராமணவேஷேண தச்சகः பதி நிர்கதः அபஷ்யத் கஷ்யபம் மார்கே பிரஜந்தம் நிருபதிம் பதி. விருத்த பிராமணனோட வேஷத்துல தச்சகன் சஞ்சரிச்சார். வழியில ராஜாவை பார்க்கறதுக்கு போற கஷ்யபனை பார்த்தார். ஸ்லோகம் 3. தமபிருச்சத் பன்னகோசௌ பிராமணம் மந்திரவாதினம் கோபவான் தொரிதோ யாதி கிம் ச காரியம் சிகீர்ஷதி. தம் அபிருச்சத் பன்னகः அசௌ பிராமணம் மந்திரவாதினம் क्व भवान् त्वरितः यादि किम च காரியம் சிகீர்ஷதி. மந்திரவாதியா இருக்கிற காசியப பிராமணன் கிட்ட இந்த சர்ப்பம் கேட்டது, எங்கேயாக்கும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமா போயின்னு இருக்க, என்ன விஷயத்துக்கு போயின்னு இருக்க அப்படின்னு. அதுக்கு காசியபன் பதில் சொல்றதாக்கும் 4வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். பரீட்சிதம் நிருபஸ்ரேஷ்டம் தச்சகஸ்ச பிரதக்ஷ்யதி தத்ராஹம் தொரிதோ யாமி நிருபம் கர்த்துமபஜ்வரம். பரீட்சிதம் நிருபஸ்ரேஷ்டம் தச்சகः च பிரதக்ஷ்யதி தத்ர அஹம் தொரிதः யாமி நிருபம் கர்த்தும் அபஜ்வரம். மகாராஜாவான பரீட்சித்த தச்சகன் கடிப்பர். அவரை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு, ராஜாவை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு நான் அவசரமா போயின்னு இருக்கேன். ஸ்லோகம் 5. மந்த்ரோஸ்தி மம விப்ரேந்திரா விஷநாசகர கில ஜீவயிஷ்யாம்யஹம் தம் வை ஜீவிதவ்யேதுனா கில. மந்திரः அஸ்தி மம விப்ரேந்திரா விஷநாசகரः கில ஜீவயிஷ்யாமி அஹம் தம் வை ஜீவிதவ்யே அதுனா கில. ஹே பிராமணா, விஷத்தை இல்லாம பண்றதுக்கான மந்திரம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லுறார் கஷ்யபன். பிராமண வேஷம் போட்டு வந்திருக்கிற தட்சகன் கிட்ட, ஆயுஸ் இருக்கிறவன் ஆக்குமானா, நான் அவனை இப்போ ஜீவிப்பிப்பேன், அந்த ராஜாவை நான் இப்போ ஜீவிப்பிப்பேன் அப்படின்னு. அதுக்கு தட்சகன் சொல்றதாக்கும் 6வது ஸ்லோகம். அஹம் ச பன்னகோ பிரம்மம் ஸ்தம் தட்சியாமி மஹீபதே நிவர்த்தஸ்வன சக்தஸ்துவம் மயா தஷ்டம் சிகில்சிதும். பிராமணா, நானாக்கும் அந்த சர்ப்பம், நான் அவரை கடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு. அஹம் ச பன்னகः பிரம்மம் தம் பிரம்மः தம் தட்சியாமி மஹீபதே நிவர்த்தஸ்வ ந சக்தः துவம் மயா தஷ்டம் சிகில்சிதும். நீங்கள் திரும்பி பக்கிங்கோ, நான் கடிச்ச ஒருத்தரை காப்பாத்துறதுக்கொன்னும் உங்களால சாத்தியமாகாது அப்படின்னு. அதுக்கு கஷ்யபன் சொல்றதாக்கும் 7வது ஸ்லோகம். அஹம் தஷ்டம் त्वया சர்ப்ப நிருபம் சப்தம் திஜேன வை ஜீவயிஷ்யாம்ய சந்தேகம் காமம் மந்திரபலேன வை. அஹம் தஷ்டம் त्वया சர்ப்ப நிருபம் சப்தம் திஜேன வை ஜீவயிஷ்யாமி அசந்தேகம் காமம் மந்திரபலேன வை. ஹே சர்ப்பா, பிராமணன் சபிச்ச ராஜாவை நீ கடிச்சானாக்கா நான் அவரை மந்திரத்தால காப்பாத்துவேன் அப்படிங்கிறத உறுதியான விஷயமாயிட்டு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. தட்சக உவாஜா, அதுக்கு தட்சகன் சொல்றார். 8வது ஸ்லோகம். யதி த்வம் ஜீவிதும் யாசி மயா தஷ்டம் நிருபோத்தமம் மந்திரசக்திம் பலம் விப்ர தர்ஷய த்வம் மமானகா. யதி த்வம் ஜீவிதும் யாசி மயா தஷ்டம் நிருப உத்தமம் மந்திரசக்திம் பலம் விப்ர தர்ஷய த்வம் மம அனகா. நான் கடிக்க போற ராஜாவை காப்பாத்துறதுக்காகவே நீங்கள் போகிறேன் அப்படின்னா உங்களோட அந்த மந்திர சக்தியும் பலத்தையும் எல்லாம் எனக்கு ஒன்று காட்டித்தாருங்கோ அப்படின்னு. എന്നിട്ട് சொல்றார் தட்சகன் 9வது ஸ்லோகத்துல,
दक्ष्याम्येनं च न्यग्रोधं विषदंष्ट्राभिरद्य वै दक्ष्यामि एनं च न्यग्रोधं விஷதம்ஷ்ட்ராபிஹி அத்யவை நான் இதான் என்னோட விஷப்பல்லால இந்த ஆல்மரத்தை கடிக்க போறேன் அப்படின்னு. എന്നിട്ട് கஷ்யபன் அதுக்கு என்னவாக்கும் பதில் சொல்றார் அப்படிங்கிறதாக்கும் 8வது ஸ்லோகத்தில் இருக்கிறத 2வது லைனு. ஜீவயிஷ்யே த்வயாதஷ்டம் தத்தம் வா பன்னகோத்தமா ஜீவயிஷ்யே ത്വയാദഷ്ടം ദഗ്ധം വാ പന്നക ഉത്തമ സർപ്പശ്രേഷ്ഠ നിങ്ങൾ കടിച്ചാനാലും ദഹിപ്പിച്ചാനാലും நான் ஜீவிப்பிப்பேன் அப்படின்னு. சூத உவாஜ சூதன் இங்கே சவனகாதிகளுக்கு கதையை கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 10. அதஷத் பன்னகோ விருட்சம் பஸ்மசாத் சகாரதம் உவாஜ கஷ்யபம் பூயோ ஜீவயைனம் திஜோத்தமா அதசத் பன்னகः விருட்சம் பஸ்மசாத் ச சகாரதம் உவாஜ கஷ்யபம் பூயः ஜீவ ஏனம் திஜோத்தமா സർപ്പം அந்த விஷத்தை കടിച്ച് ഭസ്മമാക്കിയിട്ട് എന്നിട്ട് കശ്യപ ബ്രാഹ്മണൻ கிட்ட சொல்லிட்டு ஹே பிராமண உத்தமா நீங்கள் இதை மறுபடியும் ஜீவிப்பீங்கோ நான் பார்க்கட்டும் பஸ்மமாயி போயாச்சு இந்த மரம் உங்களால இந்த மரத்துக்கு புனர்ஜீவன் கொடுக்க முடியுமான்னு நான் ഒന്ന് பார்க்கட்டும். ശ്ലോകം 11. ദൃഷ്ട്വാ ഭസ്മീകൃതം വൃക്ഷം പന്നഗേന വിഷാഗ്നിനാ സർവം ഭസ്മ സമാഹൃത്യ കശ്യപോ വാക്യമബ്രവീത്. ദൃഷ്ട്വാ ഭസ്മീകൃതം വൃക്ഷം പന്നഗേന വിഷ അഗ്നിനാ സർവം ഭസ്മ സമാഹൃത്യ കശ്യപഃ വാക്യം അബ്രവീത്. തക്ഷകൻ தன்னோட விஷத்தால விருட்சத்தை பஸ்மமாக்கின அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிராமணன் அந்த பஸ்மத்தை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து வச்சுட்டு இப்படி சொன்னார். என்ன வாக்கும் சொன்னார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 12. பாஷ்ய மந்திரபலம் மேத்ய ன்யக்ரோதம் பன்னகோத்தமா ஜீவயாம்யத்ய விருட்சம் வை பஷ்யதஸ்தே மகாவிஷா. பஷ்ய மந்திரபலம் மே அத்ய ன்யக்ரோதம் பன்னக உத்தமா ஜீவயாமி அத்ய விருட்சம் வை பஷ்யதஹ தே மகாவிஷா. மகாவிஷம் இருக்கிற நாகசர்ப்பமே என்னோட மந்திரத்தோட சக்தி இப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதையே இந்த ஆல்மரத்தை நான் மறுபடியும் புனர்ஜீவன் கொடுத்து மரமாக்கிட்டு நிப்பாட்ட போறேன் பார்த்துக்குங்கோ அப்படின்னு. ஸ்லோகம் 13. இத்யுக்த்வா ஜலமாதாய கஷ்யபோ மந்திரவித்தமா சிஷேப பஸ்மராஷிம் தம் மந்திரிதேனைவ வாரிணா. இது உக்த்வா ஜலம் ஆதாய கஷ்யபः மந்திரவித்தமः சிச்சேப பஸ்மராஷிம் தம் மந்திரிதேன ஏவ வாரிணா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவேதியா இருக்கிற ரொம்ப ரொம்ப மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற கஷ்யபன் தண்ணியை எடுத்து ஜெபிச்சு அந்த தண்ணிய ஒரு அந்த பஸ்மத்தை கூட்டி வச்சிருக்காரே அது மேல தெளிச்சார். ஸ்லோகம் 14. தத்வாரி சேஜனா ஜாதோ ன்யக்ரோத பூர்வவச்சுப விஸ்மயம் தச்சக பிராப்தோ திருஷ்ட்வா தம் ஜீவிதம் நகம். தது வாரி சேஜனாத் ஜாதः ன்யக்ரோதः பூர்வவத் சுபः விஸ்மயம் தச்சக பிராப்தः திருஷ்ட்வா தம் ஜீவிதம் நகம். அந்த மந்திரம் ஜபிச்ச தண்ணிய தெளிச்சோன ஆலமரம் முன்னத்த மாதிரியே தழைச்சு நிக்கிறதாயிட்டு காண முடிஞ்சது. விருட்சம் மறுபடியும் புனர்ஜீவிச்சது பார்த்த தட்சகனுக்கு ஆச்சரியம் உண்டாச்சு. ஸ்லோகம் 15. தமாஹ கஷ்யபம் நாகா கிமர்த்தம் தே பரிஷ்ரமா சம்பாதயாமிதம் காமம் ப்ரூஹி பாடவ வாஞ்சிதம். தமாஹ கஷ்யபம் நாகா கிம் அர்த்தம் தே பரிஷ்ரமஹ
சம்பாதயாமி தம் காமம் ப்ரூஹி பாடவ வாஞ்சிதம். அந்த கஷ்யபன் கிட்ட நாகராஜா கேட்டார், நீங்கள் என்னத்துக்காக்கும் இந்த கர்மத்தை செய்யறதுக்கு போறேன் பிராமணா, உங்களோட ஆசை என்னன்னு சொன்னாக்கா அதை நான் சாதிச்சு தரேன். கஷ்யப உவாஜா, கஷ்யபன் பதில் சொல்றார். 16வது ஸ்லோகம். வித்தார்த்தி நிருபதிம் மத்வா சப்தம் பன்னக நிஸ்ருதா கிருஹாதஹம் சோபகர்த்தும் வித்யயா நிருபசத்தமம். வித்தார்த்தி நிருபதிம் மத்வா சப்தம் பன்னக நிஸ்ருதா கிருஹாத் அஹம் ச உபகர்த்தும் வித்யயா நிருபசத்தமம். நாகராஜாவே, ராஜாவை சபிச்சது கேட்டு தெரிஞ்சுட்டு அவருக்கு என்னோட வித்யால ஹெல்ப் பண்ணிட்டு அவரு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டாக்கும் நான் என்னோட வீட்டுல இருந்து கிளம்பினேன். தட்சக உவாஜா, ஸ்லோகம் 17. வித்தம் கிருஹாண விப்ரேந்திரா யாவதிச்சசி பார்த்திவா ததாமி ஸ்வகிருஹம் யாஹி சகாமோஹம் பவாம்யதா. வித்தம் கிருஹாண விப்ரேந்திரா யாவத் இச்சசி பார்த்திவாத் ததாமி ஸ்வகிருஹம் யாஹி சகாமோ அகம் பவாம்யதஹ. பிராமணா, ராஜா கிட்டேந்து நீங்கள் என்ன பணம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பணத்தை நான் தரேன். நீங்கள் உங்களோட வீட்டுக்கே திரும்பி போகும். நான் என்னோட ஆசையை சாதிச்சுக்கட்டும். நான் போய் அந்த ராஜாவை கடிச்சு வல்லட்டும். சூதன் இங்க சவனகாதிகளுக்கு கதையை வர்ணிக்கிறதுனால இங்க அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னால சூத உவாஜா. ஸ்லோகம் 18. தச்ருத்வா வஜனம் தஸ்ய கஷ்யப பரமார்த்தவித் சிந்தயாமாஸ மனசா கிம் கரோமி புனः புனः. தது ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய கஷ்யபஹ பரமார்த்தவித் சிந்தயாமாஸ மனசா கிம் கரோமி புனः புனः. சத்தியசந்தனா இருக்கிற கஷ்யபன் அந்த சர்ப்பத்தோடு வார்த்தைகளை கேட்டுட்டு நான் என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மனசுல இப்படி யோசனை பண்ணினார். ஸ்லோகம் 19. தனம் கிரஹீத்வா ஸ்வகிருஹம் பிரயாமி யத்யஹம் புனः பவிஷ்யதி ந மே கீர்த்திர் லோகே லோப சமாஸ்ரயாத். தனம் கிரஹீத்வா ஸ்வகிருஹம் பிரயாமி யத் அஹம் புனः பவிஷ்யதி ந மே கீர்த்திஹி லோகே லோப சமாஸ்ரயாத். இந்த தச்சகன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு போனானாக்கா எனக்கு இந்த உலகத்துல எந்த விதமான கீர்த்தியும் இருக்காது. இந்த உலகமே என்ன பழிக்கும். காரணம் என்ன, பணாசை பிடிச்சு இந்த ராஜாவை காப்பாத்தாம இவன் போயிட்டானே அப்படின்னு. ஸ்லோகம் 20. ஜீவிதேத நிருபஸ்ரேஷ்டே கீர்த்தி ஸ்யாதஜலா மம தன பிராப்திஸ்ச பஹுதா பவேத் புண்ணியம் ச ஜீவனாத். ஜீவிதே அத நிருபஸ்ரேஷ்டே கீர்த்தி ஸ்யாத் அஜலா மம தன பிராப்திஹி ச பஹுதா பவேத் புண்ணியம் ச ஜீவனாத். மகாராஜாவை காப்பாத்தினானாக்கா என்னோட கீர்த்தி இந்த உலகம் ஃபுல்லா வியாபிக்கும். பல பிரகாரத்தில் இருக்கிற பணமெல்லாம் இந்த ராஜா எனக்கு தருவர். அதனால இந்த ராஜாவை காப்பாத்தினதனோட புண்ணியமும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு கஷ்யபன் நினைக்கிறார். ஸ்லோகம் 21. ரட்சணீயம் யச காமம் திக்தனம் யசசா வினா சர்வஸ்வம் ரகுணா பூர்வம் தத்தம் விப்ராய கீர்த்தயே. ரட்சணீயம் யசஹா காமம் திக்தனம் யசசா வினா சர்வஸ்வம் ரகுணா பூர்வம் தத்தம் விப்ராய கீர்த்தயே. யசஸ் அது கண்டிப்பா நிலநிற்பாட்டுத்தான் வேணும். யசஸ் இல்லாதக்கு எത്ര தனம் கிடைச்சானாலும் அது நிந்தியமாக்கும். பண்டு காலத்துல ரகு தன்னோட சர்வஸ்வம் கீர்த்தி நிலநிப்பாட்டுறதுக்காயிட்டு பிராமணனுக்கு தானம் கொடுத்தாரே, அதை இங்க நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு இங்க கஷ்யபன் யோசனை பண்றார். ஸ்லோகம் 22. ஹரிச்சந்திரேன கர்ணேன கீர்த்தியர்த்தம் பகுவிஸ்தரம் உபேட்சேயம் கதம்பூபம் தஹ்யமானம் விஷாக்னினா. ஹரிச்சந்திரேன கர்ணேன கீர்த்தி அர்த்தம் பகுவிஸ்தரம் உபேட்சேயம் கதம்பூபம் தஹ்யமானம் விஷ அக்னினா. ஹரிச்சந்திரனும் கர்ணனும் கீர்த்திக்காக என்னெல்லாம் அக்கம் செஞ்சா விஷாக்னியில தகிக்கிற ராஜாவை
எப்படியாக்கும் உபேட்சிக்கிறதுக்கு எனக்கு தோணும்? தட்சகனோட விஷம் அப்படிங்கிற அக்னியில தகிக்கிற அந்த ராஜாவை என்னால எப்படியாக்கும் உபேட்சிக்கிறதுக்கு முடியும்? இப்படியெல்லாம் கஷ்யபன் யோசனை பண்றார். 23 ஜீவிதேத்யமயா ராஜ்ஞி சுகம் சர்வஜனஸ்ய ஜா அராஜகே பிரஜாநாசோ பவிதானாத்ர சம்சயா. ஜீவிதே அத்ய மயா ராஜ்ஞி சுகம் சர்வஜனஸ்ய ஜா அராஜகே பிரஜாநாசஹா பவிதா ந அத்ர சம்சயஹ. ராஜா ஜீவனோடு கூடிட்டு இருந்தானா எல்லா ஜனங்களுக்கும் சுகம் உண்டாகும். ராஜாவில்லாம ஆயிடுத்தானா பிரஜகளுக்கெல்லாம் நாசம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக்கும். இப்படியெல்லாம் அவரு யோசனை பண்றார். ஸ்லோகம் 24 பிரஜாநாசஸ்ய பாபம் மே பவிஷ்யதி மிருதே நிருபே அபகீர்த்திஸ்ச லோகேஷு தனலோபாத் பவிஷ்யதி. பிரஜாநாசஸ்ய பாபம் மே பவிஷ்யதி மிருதே நிருபே அபகீர்த்திஹி ச லோகேஷு தனலோபாத் பவிஷ்யதி. ராஜா இறந்து போனா பிரஜகளுக்கு நாசம் சம்பவிக்கும். அதனால உண்டாகிற பாபம் அப்படிங்கிறது என்ன பாதிக்கும்? என்னோடு இந்த தனத்து மேல இருக்கிற ஆசையினால இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பழிக்கவும் செய்வா. ஸ்லோகம் 25 இதி சஞ்சிந்த்ய மனசா தியானம் கிருத்வா ச கஷ்யபா கதாயுஷம் ச நிருபதிம் ஞாதவான் புத்திமத்தரः. இதி சஞ்சிந்த்ய மனசா தியானம் கிருத்வா ச கஷ்யபः கத ஆயுஷம் ச நிருபதிம் ஞாதவான் புத்திமத்தரः. இப்படி நன்னா யோசனை பண்ணிண்டு சம்சிந்தியா நன்னா யோசனை பண்ணிண்டு அப்படி இருக்கிற மனசோடு கூடிட்டு அந்த காஷ்யப பிராமணன் தியானத்துல உக்காந்தார். ராஜாவோட ஆயுசு நசிச்சுருக்கு அப்படிங்கிறத அவரு தியானம் வழியா தெரிஞ்சுட்டார். இவருக்கு நீ ஆயுள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, நம்மளால ஒன்றும் பிடிச்சு நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுட்டார். இனி ஆயுளுக்கு பலம் இருந்ததுன்னா நம்மளால பிடிச்சு நிறுத்த முடியும். ஆனா ராஜாவுக்கு இப்போ ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார்.